உறுதி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மார்ச் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து மார்ச் 23ஆம் தேதி வரையிலான திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான இந்த வாரம் ராசி பலன்கள் என்ன பலன்கள் எப்படிப்பட்ட பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்த்தலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கடுமையான சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் இருக்காது. திங்கட்கிழமை வாரத்தின் எடுப்பிலேயே 7ஆம் இடத்துல சந்திரன் ஓரளவிற்கு வலுவான பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருந்து ராசியை பார்க்கக்கூடிய தன்மை நல்ல தன்மை தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது, 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, 12ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இருந்தாலும் கூட அவர்கள் ராகுவோடு உச்ச சுக்கிரனோடு இருப்பது பெரிய தொல்லைகள் எதையும் கொடுக்காது. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நட்புகள் சார்ந்த விஷயங்கள், காதல் சார்ந்த விஷயங்கள், ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் போன்ற எதிர்பாலினத்தவரின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சம்மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பலன்கள் அப்படியே நல்ல விதமாக நடக்கும். ஆனால் சந்திராஷ்டமம் தேய்பிரை சந்திராஷ்டமமாக எப்போவுமே மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நீச்ச சந்திரனாக தான் இருக்கும். ஆனால் அந்த தடவை குருவின் பார்வையில் இருக்கிறார், பெரிய சங்கடங்கள் எதுவும் இருக்காது. மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் 19ஆம் தேதி மார்ச் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை சாயந்தரம் மத்தியானம் 2:06 இருந்து சனிக்கிழமை அதிகாலை, அதாவது புதன்கிழமை மத்தியானம் ஆரம்பிக்குது, வியாழக்கிழமை முழுக்க வெள்ளிக்கிழமை முழுக்க இருந்து வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை அதிகாலை 1:46 வரைக்கும் இருக்கு. ஆக வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் 8ஆம் இடத்தில் தேய்பிரை சந்திரனாக அவர் அமர்ந்து குருவின் பார்வையில் இருந்தாலும் கொஞ்சம் முக்கியமான எதையும் நீங்க செய்யக்கூடாத ஒரு அமைப்புகள் சந்திராஷ்டமத்தில் உண்டுங்க. புதுசா எதையும் செய்ய வேண்டாம், புதிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். வேலை சம்பந்தப்பட்டதில் வேலையை விட்டுடலாமா, தொழிலை ஆரம்பிக்கலாமா, புதிய அறிமுகங்கள் போன்ற அமைப்புகள், குடும்பத்தில் அதை செய்யலாமா இதை செய்யலாமான முக்கிய முடிவுகள் எல்லாத்தையும் அப்படியே ஒத்தி போட வேண்டிய அமைப்புகள். சோஷியல் மீடியாவில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் ஆர்வம் உள்ள அத்தனை மேஷராசிக்காரங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபேக் ஐடிஸ் நிறைய இருக்குதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஓடிபியை சொல்லுங்கள், இந்த ஓடிபியை சொல்லுங்கள், அந்த லிங்க் அழுத்துங்க, இந்த லிங்க் அழுத்துங்க என்பது போன்ற அமைப்புகளோடு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய அத்தனை அமைப்புகளிலும் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக அமைந்திருக்குதுங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசியில தான் சந்திராஷ்டமம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை அதிகாலை, சனிக்கிழமை விடியும் போதே சந்திராஷ்டமம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. வார கடைசியில தான், முதல் 5 நாட்கள் எதுவும் இல்லை. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சந்திராஷ்டமம். மார்ச் 22ஆம் தேதி அதிகாலை 1:46 சனிக்கிழமையில் ஆரம்பிச்சு சனிக்கிழமை முழுவதும், ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் மற்றும் திங்கட்கிழமை காலையில 10:25 சந்திராஷ்டமம் முடிஞ்சிருது. மற்ற 5 நாட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 6ஆம் இடத்திலையும் 7ஆம் இடத்திலையும் சந்திரன் இருக்கிறது, குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாகி இருக்கிறது என்பது போன்ற அமைப்புகள் நல்லாவே இருக்கும். ஆக வார கடைசியில சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாட்கள்ல நண்பர்களுக்குள்ள ஏதாவது தகராறு ஏதேனும் ஒரு நிலத்துல மன கஷ்டங்கள் அந்த மாதிரி இருக்குமே தவிர வாரத்தின் முதல் 5 நாட்கள்ல பெரிய சங்கடங்கள் எதுவும் கண்டிப்பாக இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்க போவதில்லை. தாய் தந்தை விஷயங்கள்ல நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, கூட்டு தொழில் அமைப்புகள்ல நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. முதல்ல திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வருமானம் நல்லா இருக்கக்கூடிய, கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு, ஏன்னா கடன் தொல்லைகள் கொஞ்சம் விலக வேண்டும் என்பது இந்த வாரத்திலிருந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு தரக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். கடன் தொல்லை விலகணும்னா கொஞ்சம் வருமானம் அதிகமாக இருக்கணும், சம்பாதிக்கணும் இல்லைங்க. அந்த சம்பாதிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கொஞ்சம் அதிகமாகவே வரும். வாரத்தின் முதல் 5 நாட்கள் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் படிப்படியாக நல்லா இருக்கும். உண்மையிலேயே பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரிஷபராசிக்கார ஆண்களுக்கு அபரிமிதமாக லாபங்கள் தரக்கூடிய அமைப்புகள் உண்டு. வெள்ளை நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், நெல் வியாபாரம் பார்க்குறவங்க, அரிசி வியாபாரம் பார்க்குறவங்க, வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே இந்த வாரம் கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய, லாபங்கள் வரக்கூடிய, அதே நேரத்தில் வார இறுதியில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் மன கஷ்டங்கள் இருக்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது ரிஷபத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திரன் 5, 6, 7ஆம் இடங்கள்ல இருக்கிறார். 5, 6, 7ஆம் இடங்கள்ல ஓரளவிற்கு அர்த்த சந்திரனாக, அதாவது அஷ்டமி நவமி தேதிக்கு இன்னும் வரல, வார கடைசியில தான் வருவார். 5ஆம் இடத்துல சந்திரன் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும், 6ஆம் இடத்துல புதன்கிழமையும் வியாழக்கிழமையும், அதற்கு பிறகு வாரத்து கடைசியில சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல அப்படியே 7ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். இந்த 3 இடமும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கறது இல்லைங்க. 10ஆம் இடம் இப்போது சுபத்துவமாக இருக்கின்றதுனால வேலை தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும். 5ல் சந்திரன் இருக்கும் பொழுது பிள்ளைகளால சந்தோஷம் இருக்கும். இளைஞர்களுக்கு, கல்யாணம் ஆகாதவர்களுக்கு உயர்ந்த சிந்தனைகள், நல்ல லட்சியங்கள், நல்ல எண்ணங்கள் அப்படியே வாரத்தின் முதல் பகுதியான திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமைலாம் இருக்கும். நட்புகள் கடைசி வாரத்தின் இறுதி நாட்களில் சனி ஞாயிற்றுக்கிழமை கை கொடுக்கும். கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும். எல்லா நிலைமைகளையும் மிதுன ராசிக்காரர்களுடைய சோதனைகள் விலகுது அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன். இனிமே பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்க
இருக்காது. அஷ்டம சனியவும் தாண்டிட்டீங்க, 9ஆம் இடத்தை சனியவும் தாண்டிட்டீங்க. ஆகவே கண்டிப்பாக எந்த ஒரு சோதனையும் தாங்கக்கூடிய அளவிற்கு நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சுப வாரமாகவே அமைந்திருக்கிறது. அத்தனை நிலைமைகளிலும் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் முதல்ல 4, 5, 6ஆம் இடங்கள்ல இருக்கிறார். 5ஆம் இடத்துல அவர் நீச்சமானாலும் இந்த வாரம் குருவின் பார்வையில் இருக்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தோடு, அதாவது 23ஆம் தேதி, அடுத்த வாரத்தோடு வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி என்கின்ற உங்களை பிடித்திருந்த ஒரு மிகப்பெரிய அமைப்பு இப்போது விலகுகிறது. ஆகவே பெரிய சோதனைகளுக்கு அப்படியே எல்லாத்திலையுமே விட்டுட்டு படிப்படியாக முன்னேற்றத்திற்கு மட்டுமே தயாராகக்கூடிய ஒரு முதன்மையான ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா கடகராசியை சர்வ நிச்சயமா சொல்லாங்க. கடகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் படிப்படியாக விலகக்கூடிய தன்மைகள் வந்துடுது. இந்த வாரத்தில் எந்த நிலையிலும் சந்திராஷ்டம நாட்கள் இல்லை. 4, 5, 6ஆம் இடத்துல அவர் இருக்கிறதுனால இதுவரைக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அந்த ஹெல்த் இஷ்யூஸ் தீரக்கூடிய அமைப்பு. இதுவரைக்குமே கடந்த காலத்தில் ஏதேனும் கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள் இருந்தவர்களுக்கு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை அதற்கான நிவாரணம், நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மை என சிறப்பு நன்மைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக உண்டுங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். வாரத்தின் கடைசி நாட்களில் அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடம் எதையும் எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய இடம், வேலையில் கொஞ்சம் நிம்மதிகள் இருக்கக்கூடிய இடம், தொழில் நல்லா இருக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இனிமே கடகராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஒரு கோர்ட்டு கேஸு போன்றவையில் ஏதானும் ஒரு நிலையில கடுமையான ஒரு அமைப்புல நான் மாட்டிக்கிட்டேங்க, எதுலையுமே எனக்கு இது வரைக்கும் சக்சஸே கிடைக்கலங்க என்கின்ற மாதிரியாக இருந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் கடுமையான வெற்றி அமைப்புகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இப்போது வருகிறது. கடகராசிக்காரர்கள் இனிமே எதற்கும் பயப்பட தேவையில்லை. படிப்படியாக இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த அஷ்டமச்சனி விலகலின் மூலமாக எல்லா விதத்திலும் நன்மைகள் நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு நிலையில மிகப்பெரிய நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுப வாரமாகவே இந்த வாரம் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உண்டு. பெரியவர்களுடைய ஆதரவுகள், இதுவரைக்குமே அம்மா அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த ஆதரவும் கிடைக்காதவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் நடக்க போகின்றன. குடும்பம் இணைய போகிறது, தொழில் நன்றாக இருக்க போகிறது, வியாபாரம் செழிப்பாக இருக்க போகிறது என அத்தனை நிலைமைகளையும் மிக முக்கியமான நன்மைகள் நடக்கக்கூடிய, எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமா படிப்படியாக ஒரு 10-15 நாள்லேயே சில முன்னேற்றங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். கவலைப்படாதீங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலிருந்தே அப்படியே இனிமேல் நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை தெரியக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றம் இருந்த மிகப்பெரிய சுப வாரமாக அமைந்திருக்கிறது கடகத்திற்கு இந்த வாரம். சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம்னு இருக்கிறார். வாரத்தின் ஆரம்பத்தில் 3ஆம் இடத்துல இருக்கிறது முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல தன்மை. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நல்ல அறிமுகங்கள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஒருத்தர் போய் பார்க்கணும்னா அதை டக்குன்னு பார்த்து முடிச்சிட்டோம்னு இருக்கும். இதனால் வரைக்கும் போய் நாம் போன நேரத்துக்கு தான் அவர் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வெளியே கிளம்பினாராம் என்கின்ற மாதிரி ஒரு உயர்ந்த அந்தஸ்து கொண்டோரை சந்திக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு, அல்லது கடந்த காலங்களில் சந்திக்க முடியாமல் அவர்கிட்ட தனியாக பேச முடியாமல் அவர்கிட்ட ஒரு மாதிரியான அறிமுகம் இல்லை, தெரிஞ்சவர் தான் ஆனாலும் இப்படி அப்படி என்கின்ற மாதிரியாக தோற்று போய் திரும்பியவர்களுக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல் அறிமுகம் உள்ளவர்கள், அந்தஸ்துள்ளவர்கள் உங்களுக்கு தெரியக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகின்ற சிறப்பான நல்ல நாளுங்க இப்போது கண்டிப்பாக அத்தனை இவர்களுக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னும் 15 நாள் அஷ்டமச்சனி ஆரம்பிக்குதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அஷ்டமச்சனி பெரிய கஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்காது. ஏன்னு சொன்னால் அந்த வேதை அமைப்புகள்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. அது கண்டிப்பாக உங்களுக்கு எந்த நிலையிலையும் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது தொழில் நிலைமைகள்லாம் நல்லா தான் இருக்கும், பெரிய கஷ்டங்கள் வராது. இந்த வாரத்தில் சோதனைகளும் பெருசாக இருக்காது. தொழில் சார்ந்த விஷயங்களில் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை சந்திரன் பார்க்க போவதால் வேலை தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் சிம்மராசிக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்லதொரு வாரமாகவே அமைந்திருக்கிறது. இந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதியிலான சந்திராஷ்டம நிலைமைகள் எதுவும் இல்லாத காரணத்தினால, பொதுவாகவே சந்திராஷ்டமம் இருந்தா தாங்க மனசு கொஞ்சம் அப்படி இப்படி அல்லாடும், எதையும் ஒரு தெளிவாக முடிவெடுக்க முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி சந்திராஷ்டமங்கள்லாம் இப்போது இல்லைங்க. அதனால இந்த வாரம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரமும் அடுத்த வாரத்தை கூட சேர்த்து சொல்லலாம். 3, 4, 5ஆம் இடங்கள்ல இருக்கிறது குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய தன்மை, குழந்தைகளுக்கு எதிர்காலம் நல்ல விதமாக அமைத்துக் கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்பு என
எல்லா நிலைமைகளையும் படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய யோக நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மார்ச் 17ஆம் தேதியிலான இதுவரை 23ஆம் தேதியிலான நல்ல வாரங்க இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் 2, 3, 4 ஆகிய 3 இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார். 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலே காசு பணம் வருங்க. அப்ப திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த வாரத்தை கண்டிப்பா சொல்லலாம். திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் தொழில் முயற்சிகள், வேலை முயற்சிகள் போன்றவைகள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு பலிக்கும். ஆகவே எந்த ஒரு நிலைமையிலையும் கூடுதல் நன்மைகள் வாரத்தின் முதல் 2 நாட்கள்ல உண்டு. அதற்கப்புறம் 3ஆம் இடத்துல அவர் குருவின் பார்வையில வந்து உட்கார்றார். குருவின் பார்வையிலனா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் இதுவரைக்கும் கடந்த காலத்துல இசை, பாட்டு போன்ற அமைப்புகளில் என்னென்ன முயற்சிகளை பண்ணீங்களோ, கலைத்துறையில சாதிக்கணும், சோசியல் மீடியால ஃபேஸ்புக்ல வீடியோ போடணும், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடணும், அது சார்ந்த விஷயங்களை சம்பாதிக்கணும், இந்த மாதிரியான சமூக ஊடகங்களை தக்கவாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து நன்மைகள், வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. சொந்தக்காரங்க கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இதுவரைக்கும் இல்லாத நிலைமையில இந்த வாரத்திலிருந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அவருக்கு அப்படி உதவி பண்ண, இவருக்கு இப்படி உதவி பண்ண, கடைசி நேரத்தில் என்ன கைவிட்டுட்டாங்க என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இந்த வாரத்தில் விலக போகிறது. வாரத்தின் கடைசியில சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சந்திரன் 4ஆம் இடத்தில் இருப்பது வீடு வாகன விஷயத்துல இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சில பல நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இளைய பருவத்தினருக்கு தாய், தந்தை போன்றவர்கள் வாகனம் வாங்குவதற்கு அனுமதிகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு வெளிநாடு, வெளிமாநிலம் போவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நிலைமை இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. பெரிய சோதனைகள்லாம் கண்டிப்பா கன்னிராசிக்காரர்களுக்கு கிடையாதுங்க. கண்டகச்சனி ஆரம்பிக்க போதெல்லாம் கவலைகளை பட்டுக் கொண்டிருக்க வேண்டாம். ராசிநாதன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருப்பதால் வாரத்தின் முதல் நாட்கள் கொஞ்சம் காலை வாரினாலும் கூட வாரத்தின் கடைசி நாட்கள், இறுதி நாட்கள்ல மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் நிம்மதியும் சந்தோஷமும் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல வருமான அமைப்புகளும் தொழில் முன்னேற்றமும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமா தாங்க இந்த வாரம் இருக்கும். பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இந்த வாரத்துல கிடையாதுங்க. ஆகவே கன்னியின் சுகவாரம் இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் ராசியிலேயே இருக்கிறார் வாரத்தின் ஆரம்பத்தில். அதற்கு பிறகு 2ஆம் இடத்திலையும், அதற்கு பிறகு 3ஆம் இடத்திலையும் போறார். 10ஆம் அதிபதி ராசியிலேயே இருக்கிறார்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, அதாவது வாரத்தின் ஆரம்ப நாளான மார்ச் 17ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் தொழில் முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதை விட முக்கியமா என்ன தொழில் பண்ணலாம்ன்றதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, வேலையை விட்டுலாமா, கண்டிப்பாக வேலையை விடலாம். வேலை போயிடுச்சுங்க, நான் விடலைங்க, வேலையே போயிடுச்சு, கவலைப்படாதீங்க, அதை விட நல்ல வேலை கிடைக்கும். அல்லது பரவாயில்லை, இத்தனை வயசாயிடுச்சு, எத்தனை நாள் தான் வந்து வேலையிலே இருக்கிறது, தொழில் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற முயற்சிகள் இன்னும் 2-3 வருஷத்துக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்குதுங்க. சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய இன்னும் 2 மாசத்துல நடக்கக்கூடிய எல்லாமே நல்லா இருக்குன்னு வேற சொல்லிட்டேன். ஆகவே இப்போ ஏதாவது ஒரு சங்கடம் நடக்குதுங்க, இப்போ இந்த மாதிரி ஆயிப்போச்சுங்க, தொழில் இப்படி ஒரு சிக்கல் வந்துருச்சுங்க, வேலையோட வந்துருச்சுங்க, இது எல்லாமே எதிர்காலத்துல நீங்க பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு நகர்த்தலா தான் இருக்குமே தவிர தயவு செய்து துலா ராசிக்காரங்க மூட் ஆஃப் ஆயிடாதீங்க. தொழில் விஷயங்கள்ல ஏதாவது ஒரு சறுக்கல்கள் மாதிரி தெரிந்தாலும் கூட அந்த சறுக்கல்களிலிருந்து எழுந்திருத்து வரக்கூடிய நல்ல வாரமா இந்த வாரம் அமையும். வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பண வரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். அந்தஸ்து, கௌரவம் போன்றவைகள் உயர்நிலையில் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது துலாராசிக்காரர்களுக்கு உண்டு. கௌரவமா இருப்பீங்க. உங்களை சுத்தி ஒரு ஒளிவட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது. மெதுமெதுவாகத்தான் நடக்கும். ஆக எல்லா நிலைகளிலையும் ஒரு கனவு வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த கனவு நனவாகக்கூடிய தன்மைகள் இப்போது துலாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. லட்சியம் நிறைவேறும், கனவு நனவாகும், காதல் கைகூடும், உறவுகள் அப்படியே இணக்கமாக இருக்கும், திருமணமானவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக எல்லா நிலைமைகளிலையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மை. இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, எனக்கும் நல்லது நடந்திருக்குன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு முன்னேற்றம் உள்ள நல்ல வாரங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராசிரமமும் கிடையாது. அதற்கப்புறம் ராசியில் இருக்கிறார். அதுக்கப்புறம் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது பயணங்கள் போன்ற அமைப்புகள் மற்றும் செலவுகள் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக வரும். அதுவும் உங்க பாக்கியாதிபதி 12ல் போய் மறைகிறார் அப்படின்னாலே அப்பா அம்மானால ஏதாவது செலவுகள் அல்லது அப்பாவால வந்தவர்கள்னு சொல்லப்படக்கூடிய சித்தப்பா, பெரியப்பா மக்கள், அத்தைமார்கள், அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளின் மூலமாக திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 2 நாட்களும் ஏதேனும் செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. இன்னும் ஒன்னு சொல்லிடணும். அதாவது சிறு குறு பயணங்கள்னு சொல்லப்படக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு தெற்கு திசை நோக்கிய பயணங்கள்,
பயணங்கள் அல்லது குறிப்பிட்ட ஒரு ஒரு 10-12% பேருக்கு மட்டும் வடக்கு திசை அமைப்புகள் வரும். அதாவது ஒரே ராசியில எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடக்காது. மொத்தத்தில் பயணங்கள் இருக்கும். அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கலாம். ஒரு இடத்துல ஒரு ஆளை தேடி போறோம், ஒரு இன்டர்வியூக்கு போறோம், அல்லது ஒரு முக்கியமா ஒருத்தரை அறிமுகப்படுத்திக்க போறோம். இந்த மாதிரியான பயணங்கள் வாரத்தில் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் அமைஞ்சு அதன் மூலமான நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகத்தாங்க இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. நடுப்பகுதியில் குருச்சந்திர யோகம் ஏற்படுது. சந்திரன் ராசியிலேயே இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறாரு. அப்பொழுது பாக்கியாதிபதி ராசியில் இருக்கின்ற காரணத்தினால் கடந்த காலத்தில் என்னென்ன பாக்கியங்களை அனுபவிக்க முடியவில்லை என்கின்ற அமைப்பில் இருந்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. சனி ஞாயிற்றுக்கிழமையில 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் நிச்சயமாகாதவர்களுக்கு ஒரு நிச்சயதார்த்தம், திருமணம் நடக்கிறது போன்ற அமைப்புகள் அல்லது உறுதி அமைப்புகள், இவர்தான் வாழ்க்கை துணைவர் என்கின்ற அமைப்புகள், அதை அப்படியே ஓரளவுக்கு யார் யார் வாழ்க்கை எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி அமையுது, யாரை இனிமேல் கல்யாணம் பண்ணிக்க போறோம் என்கின்ற மாதிரியாக காதல் உறவுகள்லாம் நீடிக்கக்கூடிய அமைப்பு என விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல நற்பலன்கள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு யோக முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக தாங்க இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கிடையாதுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் 11ஆம் இடம், 12ஆம் இடம், 1ஆம் இடம் ஆகிய 3 இடங்கள்ல இப்போது சந்திரன் இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல வாரமா இந்த வாரம் கண்டிப்பாக அமையும். பொதுவாகவே அட்டமாதிபதி 11ஆம் இடத்துல இருந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு. இந்த வாரம் பாருங்க, கடந்த ஒரு 7-8 மாசமாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஷேர் மார்க்கெட்லாம் கை கொடுக்கல. யூக வணிகம்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில கடன் தொல்லைகள் வந்துருச்சு, எதிர்ப்புகள் வந்துருச்சு, தொழில் முன்னேற்றம் முடங்கி போச்சு, வியாபாரம் நல்லா இல்லாததை விட ஹெல்த் இஷ்யூஸும் கொஞ்சம் வந்துருச்சு. இந்த மாதிரியான அமைப்பு உங்களுடைய குரு பகவான், ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருந்த காரணத்தினால் சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குறுப்பெயர்ச்சியின் மூலமாக அப்படியே ராசிநாதன் 7ஆம் இடத்திற்கு வரப்போறார். அதுல இருந்து உங்களுக்கு ஒரு பீக், ஒரு வருஷம் நல்ல பீக்கா இருக்கும். ஆக அதற்கான ஒரு அஸ்திவார அமைப்புகளை, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத அறிமுகங்கள் போன்றவைகளை இப்போது இந்த வாரம் ஆரம்பத்திலேயே போட்டுரும். திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை எதுவும் தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் இல்லையா? அப்ப அந்த 11ஆம் இடம் சட்டப்பூர்வமான அமைப்புகள்ல வெற்றி, இதுவரைக்கும் யாரை சக்சஸ் பண்ண முடியலன்னு நினைச்சீங்களோ அவங்களெல்லாம் சக்சஸ் பண்ணக்கூடிய தன்மைகள், மனக்கட்டுப்பாடு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல். இந்த பழக்கத்தை விட்டுறணும், இவர் நம்ம வாழ்க்கையில தேவையில்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்திலுமே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரம் இந்த வாரம். அதே நேரத்தில் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை விரயமான செலவுகள் நிறைய பேருக்கு வரும். அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஏதாவது ஆஸ்பத்திரி செலவுகள், உங்களுக்கு ஏதாவது வீண் செலவுகள், அல்லது குடும்பத்திற்கு அதை வாங்கி போட்டேன் இதை வாங்கி போட்டேன் என்கின்ற மாதிரியான ஒரு சில அமைப்புகளில் ஏதேனும் ஒன்றை வாங்கித்தான் தீர வேண்டிய, பாக்கெட்ல இருந்து எடுத்தா தானே உங்களுக்கு காசை செலவு பண்ணத்தானே எதையாவது ஒன்று வாங்க முடியும். இப்படித்தான் அப்படித்தான்ற மாதிரி இல்லாமல் பாக்கெட்டில் 10 ரூபா வைக்கிறதுக்கு விடவே மாட்டேன்றாங்களப்பா அப்படின்ற மாதிரியாக வாரத்தின் நடுப்பகுதியான வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம் உண்டு. வாரத்தின் கடைசி 2 நாட்களில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராசியிலேயே அவர் இருக்கிறார். ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எண்ணங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பதால் பெரிய சோதனைகள் எதுவும் வராம ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு பொதுவான நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதியிலான வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் 10ஆம் இடம், அப்புறம் 11ஆம் இடம், அப்புறம் 12ஆம் இடத்துல சந்திரனோட இயக்கம் இருக்கு. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாகி 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து ராசியை குருபார்க்கக்கூடிய, ராஜயோகாதிபதி உச்சமாக இருக்கக்கூடிய, சனி பகவானும் வலுத்திருக்கக்கூடிய நல்ல வாரங்க அந்த வாரம். ஆக எல்லா நன்மைகளும் இப்போது உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக கிடைக்க போகுது. இன்னும் 10 நாள்ல 7 சனி முழுமையாக விலக போகிறது. இப்போ என்ன, தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்கும். வேலையை விட்டுறலாமான்னு நினைக்கிறீங்களா? வேலையை விட்டுருங்க, பரவாயில்ல, அதை விட நல்ல வேலை கிடைக்கும், அல்லது நல்ல தொழில் பண்ண முடியும். வியாபாரம் நன்றாக இருக்கும், தொழில் நன்றாக இருக்கும், எதுவும் கை கொடுக்கும், எல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அடுத்தடுத்த ஒரு 2-3 வருஷம் மகர ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்க போதுங்க. இழந்தவைகள் எல்லாம் திரும்ப வரும்னு அடிக்கடி சொல்லுவேன். பணம் இழந்தவர்கள், பங்குச்சந்தை, யூக வணிகம், ஷேர் மார்க்கெட்டு அல்லது ஏமாற்றம் ஏதாவது ஒன்னெல்லாம் நம்பி இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவனால ஏமாந்துட்டேன், ஒரு தொழிலை தெரியாம செஞ்சு அதனால ஒரு ஏமாந்துட்டேன், வேலை இந்த அமைப்பு எனக்கு சரியாகவே இல்லை, எனக்கு பிடிச்ச வேலையே இல்லை, என் திறமை வேற, இந்த இது வேற, நான் படித்த ஃபீல்டு வேற, இது வேற என்கின்ற மாதிரியாக மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி குறையாக இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை நிலைமைகளும் இனிமேல் நிறைவாக மாறக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. வாரத்தின் நடுப்பகுதியில் 11ஆம் இடத்திற்கு அவர் வருகிறார். அண்ணன் அக்கால் உறவுகள் இப்போது நல்லா இருக்கும். கடந்த 3-4 வருஷமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாத, ஒரு 5 வருஷமாவே ஹெல்ப் பண்ணாத அண்ணன் அக்கால்கள் இப்போது ஹெல்ப் பண்ண போறாங்க. என் தம்பி என் தங்கச்சின்ட்டு கொஞ்சம் பாசம் இப்பதான் பொத்துக்கிட்டு வரும். இவ்வளவு நாள் எங்கேயா போனாங்க,
இவ்வளவு நாள் கஷ்டப்படும் போதெல்லாம் கண்டுக்கல, இப்ப கஷ்டங்கள் விலக போது இப்போ வந்து என் தம்பி என் தங்கச்சின்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைச்சு கூட பார்ப்பீங்க. இருந்தாலும் சரி, உங்களுக்கும் வந்து தானாடாவிட்டாலும் தசையாடும் என்கின்ற அமைப்பு உங்களுக்கு பொருந்தும் இல்லையா? அதை அப்படியே எல்லாவற்றையும் மறந்து விட்டு என்னுடைய அண்ணன் அக்காள் என்பது போன்ற அமைப்புகளோடு மூத்தவர்களோடு உறவாடக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல வாரம் தாங்க இந்த வாரம். கும்பம், கும்பராசிக்காரர்களுக்கு 9, 10, 11 இடங்கள்ல இந்த வாரம் ஆரம்பிக்குதுங்க. சந்திரன் முதல்ல 9ஆம் இடத்துல இருக்கிறார், அப்புறம் 10, 11க்கு வந்துடுறாரு. இந்த வாரத்தின் முதல் 2 நாட்கள் கொஞ்சம் கிணத்துல போட்ட கல் மாதிரி தேமேன்னு கிடக்கும். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. அதே நேரத்தில் அப்பாவோடு ஒரு மாதிரியான கருத்து வேற்றுமைகள் இருந்து வந்த நிலைமைகள் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. இதுவரைக்கும் நம்மளை மதிக்காத அப்பா அம்மா இந்த வாரத்தில் முதல் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் மதிச்சு, எப்பா இவரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சாரு, இல்லது இவரும் பேச்சை கேட்க ஆரம்பிச்சாருன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு அனுசரணையாக பெற்றவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய தன்மை இளைய பருவத்து கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில சந்திரனுடைய ஆளுமைகள் இருக்குது. 10ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி இருக்கிறதுனால தொழிலுக்கான வளர்ச்சிக்கான கடன்கள் அமையக்கூடிய அமைப்பு. இனிமே கடன் வாங்கினா கூட ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை அடைச்செல்லாம் ஒரு முன்னேற்றம் வந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை. 15 நாட்களில் ஜன்மச்சனி விலகப் போகின்ற காரணத்தினால் எதையும் செய்யலாம் என்கின்ற ஒரு மாதிரியான முடிவெடுக்கக்கூடிய திறமைகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல வாரம் தாங்க இந்த வாரம். வாரத்தின் கடைசியில் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் இடத்துல அவர் இருக்கிறார். இந்த 11ஆம் இடத்துல அவர் இருக்கிறதுன்றது பெரிய சோதனைகளை எதுவுமே கொடுக்காத தன்மை. 2 வருஷமா கும்பராசிக்காரங்க யாருமே நல்லா இல்லைங்க. அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல காதல் தோல்வி, வேலை தோல்வி, தொழில் தோல்வி, கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இல்லாத நிலைமை, பிள்ளைகளால் மன அழுத்தம், உடல்நலம் சரியில்லாத அமைப்பு, கடன் தொல்லைகள், எல்லாவற்றிலும் பணத்தை கண்ணால் கூட பார்க்க முடியவில்லை என்கிற அமைப்பு. தொட்டதெல்லாம் ஒரு மாதிரியாக போய்கொண்டே இருக்கிறதே, செலவு 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 செலவு, காசை கண்ணால் பார்க்க முடியவில்லையே என்கின்ற மாதிரியாக அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல புலம்பல்கள் தான் அதிகமாக இருந்து வந்து கொண்டிருந்த கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இதோ இன்னும் 15 நாட்களில் உங்களை பீடித்திருக்கின்ற ஜன்மச்சனி முடிய போகிறது என்பதால் படிப்படியாக நன்மைகள் நடக்கக்கூடிய நல் மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு முதன்மை மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த வாரத்திலிருந்தே ஆரம்பிக்குதுங்க. குறிப்பாக சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நன்றாகவே இருக்கும். 11ஆம் இடத்து சனி இல்லையா, வெற்றிகள் கிடைக்கும், வருமானங்கள் கிடைக்கும், லாபம் வரக்கூடிய வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய, கவலைகள் தீரும் என்கின்ற நம்பிக்கை பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றமுள்ள ஒரு நல்ல வாரமாகவே கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும் அமைந்திருக்கிறது இந்த 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதியிலான இந்த வாரம். மீனம், மீனராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே சந்திராஷ்டமம். எடுத்த இடப்பிலேயே ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை 2 நாளும் சந்திராஷ்டமங்க. எப்போ ஆரம்பிக்குது? திங்கக்கிழமை காலையில் விடிய மிட் நைட்டு 9:45 ஆரம்பிச்சிருது. அதாவது 17ஆம் தேதி திங்கட்கிழமை விடியும் பொழுதே உங்களுக்கு சந்திராஷ்டமம். செவ்வாய்க்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். புதன்கிழமை மத்தியானம் 2:06 தான். 17ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் திங்கட்கிழமை விடிந்ததிலிருந்து சந்திராஷ்டமம், செவ்வாய்க்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், புதன்கிழமை மத்தியானம் 2:06 தான் சந்திராஷ்டமம் முடிய போகிறது. ஆக திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. என்னதான் அவர் உச்ச சுக்கரனுடைய வீட்டில் உட்கார்ந்திருந்தாலும் தேய்பிரை சந்திரனாகத்தான் இருக்கிறார். சந்திரன் 8இல் மறையும் போது முடிவெடுப்பது கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் சண்டை சச்சரவெல்லாம் வச்சுக்காதீங்க. காசு பணம் பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டிய அமைப்புகள் இப்போது உண்டு. முக்கியமாக பேங்குக்கு பணம் கொண்டு போகிறவங்க வர்றவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஃபேக் கால்ஸில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஃபோனை வந்தாலே எல்லாமே ஸ்பேமு, ஃபேக்கு, அந்த லிங்க் அழுத்து, இந்த லிங்க் அழுத்து, அந்த ஓடிபியை சொல்ல அப்படித்தான் வருது. அதெல்லாம் நம்புறது, இந்த மாதிரியான பணத்தை இழக்கிறதுன்றது இந்த சந்திராசிரம நாட்களில் தான் இருக்கும். ஆக வாரத்தின் முதல் 2 நாட்கள் மட்டும் பணம் சார்ந்த விஷயங்கள், உறவு சார்ந்த விஷயங்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை கோபப்படாமல் நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாட்களாக 2 நாள் அமைதுங்க. புதன்கிழமை மத்தியானத்துக்கு மேலே நல்ல நாள் தாங்க. அதை விட சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். 10ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி இருக்கிறார் என்பது தொழில் மூலமான முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு. குறிப்பாக விவசாய பெருமக்கள், நிலம் சார்ந்த விஷயங்கள், ஆடு மாடு சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நிறைவாக இருக்குங்க. பெரிய அமைப்புகள், ராசிநாதன் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கனால மனசு கொஞ்சம் தைரியமாகவே இருக்கும். பரவாயில்ல, இதை செஞ்சிடலாம், அதை செஞ்சிடலாம்,
கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில சில பேருக்கு சிரமங்கள் இருக்கும். போன வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாருக்காவது ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். மனைவியால சண்டை, கணவனால சண்டை, என் புருஷன் டிவோர்ஸ் கேட்கிறாரு, என் பொண்டாட்டி டிவோர்ஸ் கேட்குது. இந்த மாதிரியான குடும்ப குழப்பங்கள் மீனராசிக்காரர்களுக்கு இப்போது மெதுமெதுவாக ஆரம்பிக்கும். ஜென்மசனி வரப்போகுது இல்லையா? ஜென்மசனி 15 நாள்ல வரப்போகுது. கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்காது. காதலன் உறவு கண்டிப்பாக சிறப்பாக இருக்காது. இந்த எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த இடங்கள்ல மன அழுத்தம் ஸ்டார்ட் ஆகிற விஷயம் 15 நாள்ல ஆரம்பிக்குதுங்க. ஆனாலும் மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையும் நிதானமுமாக நல்லவங்களா இருப்பீங்க. எப்பவுமே குருவின் ராசியில பிறந்த நீங்க நல்லவன், அடுத்தவங்களை பழி வாங்க தெரியாதவன், எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் குருவோட ராசியில பிறந்தவனா இருப்பான். அந்த மாதிரியான அவர்கள் நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள். நல்லவன் எப்பொழுதும் வாழ்வான் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில பெரிய சோகங்கள் எதுவும் இல்லாம படிப்படியாக இந்த விஷயத்தை கடக்க முடியுங்க. இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுலேயும் வாரத்தின் ஆரம்பத்தில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சுத்தமாக எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவெடுக்க இல்லாம கொஞ்சம் பரம்பொருளை நினைத்து கொண்டு கடக்க வேண்டிய வாரமாக அமைந்திருக்கிறது இந்த வாரம் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.